இலங்கை கோத்தபய ராஜபக்சோ மகிந்திரா ராஜபக்சோ இவங்கெல்லாம் ஒரு ஆட்சிகளம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இலங்கையில். இவங்கனால தான் ஸ்ரீலங்காவில் இவங்க தான் போர் தொடுத்தாங்க. 20 நாடு மிலிட்ரியே பிரபாகரனை அழிக்க கொண்டு வந்தாங்க. இவங்க 20 நாடு மிலிட்ரியே ஒரு விடுதலை புலி அழிக்கிறதுக்கு 20 நாடு மிலிட்ரியை கொண்டு வந்தாங்க. இவங்கெல்லாம் கொஞ்ச நாள் பிறகு இலங்கை வறுமையில் போன பிறகு சிங்கள மக்களே அவங்கள நாட்டை விட்டு துரத்துனாங்க. இப்போது ஆட்சி காலம் ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கையில் இப்போது கவர்மெண்ட்லேருந்து இவங்களுக்கு வீடு, எம்எல்ஏனுடைய பென்ஷன் சலுகை எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி எல்லாமே பறிச்சிட்டாங்க. இன்றைக்கி நிலைமை கேள்விக்குறியாக இருக்குது. அதாவது ஈழ உறவுகள், தமிழர்கள் இறந்தாங்கள்ல குழந்தைங்க, தாயை முன்னாடி மகனை கற்பழிக்கிறது, மகளை கற்பழிக்கிறது, முன்னாடி தாயை கற்பழிக்கிறது. சின்ன எல்கேஜி யூகேஜி குழந்தைங்களை அப்படியே ஜேசிபி போட்டு அப்படியே மூடுறது. செம்மண் புதைக்குழி பார்த்துருப்பீங்களா? அதுதான் இதெல்லாம். அந்த பாவம் இவங்களை விட்டு போகாது, ஆட்டி படைக்கும். அதே மாதிரி இங்கே தமிழகத்தில் கருணாநிதி குடும்பம் இப்போ நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க. இன்னும் பாருங்கள், போக போக நிலைமை மோசமாக இருக்கும். இங்கேயும் அதே நிலைமை வரும். ராஜபக்சோ, கோத்தபய மகிந்திரா வந்தது, இங்கேயும் இதே நிலைமை வரும். ஏன்னா கொஞ்ச நாள் தான், எந்த ஆட்டமும் கொஞ்ச நாள் தான். ஆடிக்கிட்டே இருக்க முடியாது. அந்த ஆட்டத்துக்கு ஒரு நாள் முடிவு வரும். அது மாதிரி உறுதியாக இன்றைக்கி வந்திருக்குது. அதுபோல் தமிழ்நாட்டிலே வருவோம்.